சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியது. தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம், கட்சியை பலப்படுத்துவது குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தொடர்பான விரிவான விவரங்கள். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கும் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் தற்போது செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கின்றது. அவசர செயற்குழு கூட்டமாக நடைபெறக்கூடிய அதிமுகவின் இந்த கூட்டம் ஆனது அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறுகின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் என்று செயற்குழு உறுப்பினர்கள் 200 பேர், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்டோர் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. ஏனென்றால் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கான காரணம் தொடர்பாக நீண்ட ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறுத்தப்பட்டு அது அவசர செயற்குழுவாக செயற்குழு உறுப்பினர்களோடு சேர்ந்து தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவில் கட்சி ரீதியாக சில மாற்றங்களை செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளாகவே மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து வருகின்றது. குறிப்பாக அதிமுக தலைமை மாவட்டங்களில் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை 82 மாவட்டங்கள் வரை தற்போது அமைப்பு ரீதியாக இருக்கின்றன. ஒரு சில மாவட்டங்களில் 4க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை எல்லாம் மாற்றி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை உருவாக்குவதற்காக ஒட்டு மொத்தமாக 100க்கு மேல் இருக்கக்கூடிய வகையில் மாற்றங்களை செய்வதற்காக அதிமுக தலைமை விருப்பப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக இன்று ஆலோசிக்கப்படும் என்று தெரிய வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலக்கப்பட்டவர்களை இணைப்பது தொடர்பாக குரல் எழுப்புவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் தற்போது இணைவதற்கு விருப்பம் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு ஏற்ப சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 9 தீர்மானங்களோடு சேர்த்து சில சிறப்பு தீர்மானங்கள் என்று 12 தீர்மானங்கள் வரை நிறைவேற்றப்படும் என்று தகவல் கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் ஒரு சிலர் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, அதிமுகவின் மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சூழ்நிலை இருக்கின்றதா என்பதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்று பிற்பகல் 1 மணிக்கு முன்பாக தெரிய வரும். அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் நிர்வாகிகள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி விதிகளில் சில திருத்தங்களை கொண்டு வருவது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ப அதிமுகவின் கட்சி விதிகளில் 2 விதிகளில் சில முக்கிய திருத்தங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த அவசர செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை அதிமுகவிலிருந்து கடந்த காலங்களில் விலக்கப்பட்டவர்களில் ஒரு சிலர் இணைக்கப்படுவதற்கான சூழல் உருவாகுமா, அதிமுகவில் மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் அந்த முடிவு ஒட்டுமொத்தமாக மாவட்ட கழக செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்களால் ஏற்கப்படுமா என்பதற்கான முடிவுகள் இன்று பிற்பகல் 1 மணிக்கு முன்பாக தெரிய வரும். 12 தீர்மானங்கள் வரை சிறப்பு தீர்மானங்களோடு சேர்த்து நிறைவேற்றப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. கட்சி விதிகளில் மாற்றம் செய்வது குறித்து அவசர செயற்குழுவில் ஆலோசனை செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ராஜகுமரன், இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஒரு சில விதிகளில் திருத்தங்கள் செய்வதற்கான சூழல் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அதிமுகவில் ஒரு சில உட்கட்சி சட்ட விதிகள் காரணமாக ஒரு சிலர் நீக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை இணைக்கக்கூடிய வகையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது.
அது மட்டுமல்லாமல் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் அதிமுக தங்களுடைய மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் சில திருத்தங்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. செயற்குழுவை பொறுத்தவரை அந்த செயற்குழுவில் முடிவுகள் எட்டப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பொதுக்குழு வாயிலாக அது நடைமுறைக்கு வரும். அந்த அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்திலும் அதிமுகவில் மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாக ஒரு சில முடிவுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான முழுமையான அதிகாரம் ஏற்கனவே பொதுச் செயலாளர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவிக்கு சில கூடுதல் அதிகாரங்களை வழங்கக்கூடிய வகையிலும் சில திருத்தங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த செயற்குழுவில் அதற்கேற்ப ஒரு சில விதிகள் திருத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாவட்டங்களை பொறுத்தவரை 82 மாவட்டங்களாக அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவற்றின் எண்ணிக்கை 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்று அதிகரிக்கும் பொழுது அது ஒரு 100ஐ கடக்கக்கூடிய வகையில் அந்த மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த திருத்தங்கள் வாயிலாக முடிவுகள் எட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக மக்களவை தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் போட்டியிட்டிருந்த வேட்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை நடத்திய பொழுது ஒரு சில விஷயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவிற்கு கடந்த மக்களவை தேர்தலில் ஏற்பட்டிருந்த பின்னடைவிற்கு கூட்டணி தொடர்பாக ஒரு சில கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைய வேண்டும் என்பது நிர்வாகிகளுடைய விருப்பமாக இருந்தது. அதற்கு ஏற்ப ஒரு சில முடிவுகளும் இன்று எட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுக தலைமையில் கூட்டணி அமைவது தொடர்பாக ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்படும் எனவும், அது மட்டுமல்லாமல் ஒரு சில மாவட்ட கழக செயலாளர்கள் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள், விலகி சென்றவர்கள், விலக்கப்பட்டவர்கள் இவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை சொல்வதாக பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அது தொடர்பான ஒரு விவாதமும் இன்று இடம்பெறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஒரு சில மாவட்ட கழக செயலாளர்கள் அது தொடர்பாக விவாதிப்பதற்கு நேரம் வழங்க வேண்டும் என்று அதிமுக தலைமையிடம் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும், எனவே அது குறித்தும் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அவசர செயற்குழு கூட்டம் 1 மணி வரை நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் மூத்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முழுமையான நேரம் ஒதுக்கப்படும் என்று அதிமுக தலைமை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேர்தல் பொறுப்பாளர்கள் கூறியிருந்த கருத்துக்கள் அதற்கு ஏற்ப மாவட்ட அளவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில மாவட்டங்களில் அந்த பதவிகள் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். மாவட்ட கழக செயலாளர்கள் முதல் அந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் இருக்கக்கூடியவர்களிடையே பதவிகள் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த நிலையில் அது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.